ஸ்லீட்டர் சின்னத்திலே வாக்களை கேட்டு இங்க உரையாற்றுவார்கள். சேலத்துக்கு பொதுவாக பல்வேறு சிறப்புகள் உண்டு. சேலம் மாவட்டத்தில் இப்போது பலமுறை பலர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் இந்த மண்ணிலே, சேலம் மண்ணிலே ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருப்பவர் சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான அருள். அதிகமான கேள்வி கணைகளை கொடுத்தவர். இவரை நேசிக்காதவர்கள், நேசிக்காத குடும்பம், நேசிக்காத இளைஞர்கள் இந்த தொகுதியிலே மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலேயே யாரும் இருக்க முடியாது. அந்த வகையிலே இந்த சேலம் மேற்கு தொகுதியிலே இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார். இரண்டாவது முறை மட்டுமல்ல, மூன்றாவது முறையாகவும், நான்காவது முறையாகவும், ஐந்தாவது அப்படி ஏனென்றால் அவருடைய மக்கள் தொண்டு, மக்கள் சேவை. அருள் என்றால் மனதிலே அருள் என்றால் மக்களுக்கு ஒரு ஈரம், ஒரு கருணை, ஒரு அன்பு சுரக்கும். அந்த வகையிலே அருள் இந்த தொகுதிக்கு ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம். அந்த பணிகளை எல்லாம் அவர் நாளும் சொல்லி வருவார். இப்பொழுது இங்கே சொல்லுவதற்கு அவருக்கு நேரமில்லை. எனக்கும், நானும் இன்னொரு கூட்டத்திற்கு போக வேண்டும். ஆக எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற, எனக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் கட்சிக்கு செயல் தலைவராகவும் இருந்து வழிநடத்தி வருகின்ற என்னுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, நம்முடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முத்துக்குமார், மாவட்ட தலைவர் ரத்னம், செல்வம், அச்சமுத்து, செந்தில்குமார், ராஜேந்திரன், நடராஜ், ஓமலூர் வேட்பாளர் சுரேஷ், கோவிந்தன் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, வட்ட பொறுப்பாளர்களே, இந்த பகுதியிலே, இந்த தொகுதியிலே வாழ்கின்ற என் உயிரினும் மேலான பாட்டாளி சொன்னார்கள் வணிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவரை போன்று, அருளை போன்று ஒரு நல்ல வேட்பாளரை இந்த மாவட்டத்திலே, சேலம் மாவட்டத்திலே யாரையாவது சொல்லணும், யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருடைய தொண்டு, சேவை ஒவ்வொரு வீடும் அறியும், ஒவ்வொரு வீடும் அறியும், ஒவ்வொரு தெருவும் அறியும், இந்த தொகுதி அறியும், மக்கள் அறிவார். அந்த அளவிற்கு சளைக்காமல் மக்கள் சேவை செய்கின்ற மக்கள் தொண்டன் அருள்.
சளைக்காமல் மக்கள் சேவை செய்கின்ற மக்கள் தொண்டன் யாரு? அருள். எல்லாரும் சொல்லுங்க, அருள் அருள் சொல்லுங்க. மக்கள் தொண்டன் யாரு? மக்கள் தொண்டன் யாரு? மக்கள் தொண்டன் யாரு? வெற்றி பெறப் போவது யாரு? 2வது முறையாக எம்எல்ஏ ஆக போவது யாரு? அவர்கிட்ட கோபத்தை பார்க்க முடியாது. எப்பொழுதும் திருட்ட முகத்தோடு மக்களை அணுகுவார். மக்கள் சிரிப்பதற்கு முன்னாலே, இவரை பார்த்து சிரிப்பதற்கு முன்னாலே இவர் சிரித்து விடுவார். அந்த அளவுக்கு மக்களிடம் அன்பு, பாசம் எல்லாமே அவருக்கு. அந்த வகையில மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற அவரை நீங்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். இப்பொழுது நம்முடைய செயல் தலைவர் ஓய்வறிய உழைப்பாளி தியாகை சம்பளர் இங்கே சொன்னார்கள், அதிகமாக கேள்விகள் கேட்டவர் சட்டமன்றத்தில் 2வது முறையாக வந்தவர் யார் என்று சொன்னால் அருள் என்று சொன்னார்கள். இது 2வது முறையா வர அளவுக்கு கேள்விகள் கேட்டாருன்னு சொன்னா, அப்போ மக்கள் பிரச்சனைக்காக அவ்வளவு கேள்விகள் மனசுல அதை எழுத்துப்பூர்வமாக வடித்து கேள்விகள் கேட்டிருக்கிறார் அருள் அவர்கள். எனக்கு கூட தெரியாது, இப்ப சொன்ன பிறகுதான் தெரியும் இவ்வளவு கேள்வி கேட்டாரா அவரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆக 3வது இப்ப 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக போகும்போது 1வதாக வருவார். 1வதாக வருவார். 1வதாக வருவார். அந்த அளவிற்கு அவர், அதாவது இந்த தொகுதியில் இருக்கிற மக்களை நாங்கள் அவர் பேரில் ஏதாவது ஒரு சின்ன குற்றக்குறைகள் இருந்தா சொல்லுங்க, பதில் சொல்றேன். எதுவும் சொல்ல முடியாது. அவர் முகத்தை பார்த்தாலே பார்க்கிறவங்க சிரிக்கிறதுக்கு முன்னாலே இவர் சிரிச்சுடுவார். ஆமா, அந்த அளவிற்கு மக்கள் பேரிலே ஒரு ஈர்ப்பு. இது எல்லாருக்கும் வந்துடாது, எல்லாருக்கும் இந்த குணம் வராது. ஆனால் அவருக்கு இயற்கையிலேயே அந்த குணம் அமைந்திருக்கு. அந்த வகையில இங்கே சில பேர் சொன்னாங்க, துரோகிகள், அச்ச துரோகிகள், காய துரோகிகள், இதெல்லாம் இந்த துரோகிகளை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இந்த நல்ல கூட்டத்துல, நல்ல தொகுதியில இந்த துரோகிகளை பத்தி நாங்க பேசவே வேண்டாம். துரோகிகள் கூட்டம் அந்த காலத்துல இருந்து இருக்கத்தான் செய்தது, இருந்துதான் வந்தது. மகாபாரதத்துல எத்தனை துறைகள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் அவைகளை கோடிட்டு காட்டியது. ஆக அந்த துரோகிகளை பற்றி இப்பொழுது அந்த துரோகிகள் இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அந்த துரோகத்தனம் அது வெற்றி பெறாது, எப்பொழுதும் வெற்றி பெற்றது கிடையாது. அதனால நம்ம அருள் அவர்கள் துரோகிகளுக்கும் அருள் புரிவார். நீ துரோகத்தனம் பண்ண, நீ என்னை எதிர்த்து பேசுற, என்னை பற்றி கேவலமா சொன்ன, உனக்கு எப்படி சிபாசை பண்ணுவேன், உனக்கு சலுகை காட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்லப்பட்டார்.
பகவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகவனுக்கு அருள்வாய். புகை நடுவிலே தீ இருப்பதை பூமியில் கண்டோமே நன்னஞ்சே பூமியில் கண்டோமே. இந்த பாட்டுக்கு இலக்கணமாக திகழ்பவர் யாரு? அருள். அதனால பகை இவரை பார்த்து நடுநடுங்கி ஓடி விடும். பகை இவரை பார்த்தால் நடுநடுங்கி ஓடிவிடும். அதனாலே அருள். ஏனென்றால் அவர் பேரு அருள். அவர் பேரே அருள். ஆக எல்லாருக்கும் அருள் புரிகின்றவர். அதனாலே அவளைத்தான் அஞ்சாதே, நீ நல்ல வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற போகிறார். இந்த நாளே இந்த சேலம் மாவட்டமே வியக்கப் போகிறது, ஆச்சரியப்பட போகிறது. 2வது முறையாக இவ்வளவு வாக்குகள் வாங்கி அருள் வெற்றி பெற்றிருக்காரு என்று சில பேர் வயிற்றுல கத்தியால குத்திக்க மாட்டான், கையால குத்தி ஐயோ 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 அருள் ஜெயிச்சிட்டாரு, அருள் ஜெயிச்சிட்டாரு. ஆமா, அருள் ஜெயிட்டாரு. அப்புறம் அவன் ஜெயிப்பான், துறைகளை ஜெயிப்பான். அதனால அருள் இன்னும் இருப்பது 1 வாரம். அப்புறம் போல் இந்த வெயில், ஆனா வெயில் தான் சேலம் வெயில் சொல்லவே தேவையில்லை. ஆனாலும் எதையும் பொருட்படுத்தாமல் சிறப்பாக செயல்படு. வெற்றி வெற்றி தேவதை உனக்கு மாலை எழுவாள். ஆமா, இந்த கேஸ் சிலிண்டர் இல்லாமல் இப்பொழுது வாழ்க்கையே கிடையாது. ஆமா, கேஸ் இல்லைன்னா பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படும். அதனால அந்த சின்னம் கிடைச்சிருக்குது. மாம்பழம் கிடைக்கல என்று வருத்தம் போயிடலாம். ஆனா கேஸ் அதை விட முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஐயா அதை விட முக்கியம் மாம்பழம் சொல்லிட்டு போட்டாருன்னு அதுக்கும் ஒரு பொருளை கிளப்புவான், ஏதாவது அதுவும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். கேஸ் இல்லைன்னா பூவா கிடையாது, பூவம். அதனால நல்ல சின்னம் அவருக்கு கிடைச்சிருக்குது. அவருடைய வெற்றிக்காக வந்திருக்கின்ற எல்லோரும் அயராத பாடுபாடுங்க. கும்பல் கும்பலாக, கூட்டம் கூட்டமாக, அணி அணியாக, குழுக்களாக நீங்கள் வீடு வீடாக சென்று வாக்கு தேடுங்கள். சென்ற முறை வாங்கிய வாக்கு வித்தியாசம் இந்த முறை அதை விட அதிகமாக இருக்க வேண்டும். சேலம் மேற்கு தொகுதி மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் 2வது முறையாக கிடைக்கப் போகிறார். அதனால நீங்கள் வாக்களிக்கும் போது மகிழ்ச்சியோடு வாக்களியும், மகிழ்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு வாக்களியும். இது பிரம்மா அருள், எங்க அருள், அம்மா அருள், எங்க அருள் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுட்டு நீங்க வாக்களிக்கிறது. அப்படி நீங்க வாக்களிச்சீங்கன்னா அது பலிக்கும். அதனால மூஞ்சி முன்ன வச்சு போய் வாக்களிக்காது. எங்க அருளுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம், எங்க அருள் அப்படி என்று மனசுல நினைச்சுட்டு நீங்க வாக்களிங்க. மீண்டும் இந்த வெற்றி கூட்டத்திற்கு நான் வருவேன், உங்களை சந்திப்பேன். பிரமாண்டமான அந்த கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வரும்படி இப்பொழுதே நான் அழைக்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி.
சிவதாபுரம் சேகர், மாதவன், மகாதேவன், கலைவாளன், பகுதி செயலாளர்கள் சிவகுமார், ஈஸ்வரன், ரமேஷ், கணேசன், சாமுவேல், ஆமா நடராஜன், பாலசுப்ரமணியம், நயனாமலை, அய்யர், பட்டக்கோயில் சேலம் சதாசிவத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு 11 மணிக்கு காலையில். வெற்றி 8 திக்கும் எட்டும், வெற்றி 8 திக்கும் எட்டும் ஒட்டு முரசே என்று கூறி முரசு காப்பீடு அருள் அவர்களுடைய வெற்றி முரசு காப்பீடு வெற்றி 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 என்று ஒட்டு முரசை என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. கடைசியா கொட்டு முரசு புரியுதா? சிட்டி பேர் ஐயா சார் கொட்டு முரசு போறாங்க.